எனக்கு அந்த பாறை வந்து சலான் சொல்லணும், இன்னில் ஆரிஃபுல் ஆன், அதை வந்து நான் இப்போவும் அறிவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்ற அந்த ஹதீஸ். கல் சலான் சொல்லுமான்னு கேட்டால் பொதுவாக சொல்லாது. ஆனால் இறைவன் நாடி நான்னு சொன்னால் அதை நம்ம இறைவனை கூடுதலாக நம்புறதுனால இறைத்தூர்கள் வழியாக சில அற்புதங்கள் நிகழ்கிற காரணத்தினாலையும் செய்து ஆத்தண்டிக்காக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அந்த அடிப்படையில் நம்ம அது சரின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதை மீளாய்வு செய்யும் பொழுது இந்த சலான் சொல்கிறதுங்கிறதுக்குல சலான் சொல்லுவது ரசூல்லாவுக்கே தெரிஞ்சது 40 வயசுக்கு பிறகு தான். சலாம் சொல்லுதல்னா ரசூல்லாவுக்கே ஒருத்தர் சந்திக்கும் போது சலான் சொல்கிற ஒரு வழக்கம் அன்னைக்கு இருந்தால் தான் அந்த கல் சலான் சொல்லிச்சுங்கிறது சரியாக வரும். அப்போ கல் சலான் சொன்னிச்சின்னு சொல்வதாக இருந்தால் சலாம் சொல்லக்கூடிய ஒரு முறை அன்றைக்கு இருந்ததா, இறை தூதர் ஆன பிறகு தான் அந்த சலான் சொல்கிற முறை வந்ததான்னு கேட்டால் இறை தூதர் ஆன பிறகு தான் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது என்ன செய்யற, அந்த அரபு மக்கள்கிட்ட சலான் சொல்கிற ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிற வழக்கமே இல்லை. வழக்கமே இல்லாத ஒன்றை வந்து அதை சொல்லாது, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன புதுசாக இருக்குன்னு தேர்த்து போயிருப்பாங்க. இப்போ அந்த வரிசையில் தான் இந்த ஹதீஸையும் மறுக்கிறாங்க. மீள் ஆய்வான் ஏற்கனவே அது அவங்க சொல்கிறாங்க, அந்த வீடியோவில் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸை பற்றி முன்னால் சில பேர் கேட்டாங்க, கல்லு சலாம் சொல்லுமா, அப்படி வாய்ப்பு இருக்குதா, அந்த சக்தி கல்லுக்கு இருக்குமான்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, இறை நேசரில் இது நடக்கும், இறைவன் நாள் நடக்கும்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் சில பேர் இப்போ சில சந்தேகங்களை வச்சு கேள்வி கேட்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. 4 பேர் சில சந்தேகங்களை எழுப்பி கேள்வி கட்டக்கூடாதா? கேள்வி கட்டல அது ஹதீஸே இல்லைன்னு சொல்லி போடுவீங்களா? சந்தேகத்துக்கு கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்லுங்க, எல்லாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்க. அவங்க சந்தேகத்தை எழுப்பிட்டாங்கல்ல, அப்படி அது இன்னும் 4 பேர் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பாங்க, இன்னொரு ஹதீஸ் அதே ஏன் சந்தேகத்தை எழுப்பி விட்டார்கள். இப்படியே போனால் இப்போ புகார் மிஞ்சுமா? என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ இதில் இருந்து ஹதீஸை புரிகிற ஆற்றல் அவர்கள் இல்லை. சொல்லுவாங்க, குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸை பின்பற்றுவோம். நான் சொல்கிறது குர்ஆன் ஹதீஸை புரிஞ்சால் தானே பின்பற்ற முடியும், புரியாமல் எப்படி பின்பற்றுவீங்க நீங்கள்? அப்படி தான் இப்போ ஆகிப்போச்சு. மீளாய்வு இப்போ சொல்ல மீளாய்வு நாங்கள் மறுபடியும் ஆய்வு செஞ்சோம். இப்படி சில பேர் சந்தேகங்கள் கேட்டதுனால பார்த்தாக்கா இது சாத்தியம் இல்லைன்னு தான் வருது. ஏன்னா அரபு மக்களுக்கு மத்தியில் சலாம் சொல்ற ஒரு பழக்கம் இல்லை, இஸ்லாத்துக்கு தான் வந்தது. அப்போ இஸ்லாத்துக்கு முன்னால எப்படி கல்லு சலாம் சொல்லி இருக்கும்? அவங்க ஆய்வு பண்ணுறாங்களாம். நினைக்கிறேங்க வேற ஒரு நோக்கத்தில் வந்திருக்க மாதிரி தெரியுது என்று அவர் எச்சரிக்கை பண்ணுறார். எச்சரிக்கை பண்ணவுடனே அவர் ரசூல்லா கிட்ட வந்துடுறாரு. அந்த வஹ்பு என்பவர் வந்து ரசூல்லாவுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சலான் சொல்லலை, அனீம் சபாஹன் யா முகம்மது, குட் மார்னிங்கிறார். முகமது நல்ல காலை பொழுதாகட்டும்னு சொல்லி அவங்க வந்து அவர் வந்து சலான் சொல்கிறார், அந்த காலத்து முறையில் சொல்கிறார். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அது அப்துல்லா அல்லாஹு ஹைரமின்ஹா, அல்லாஹ் வந்து இதை விட சிறந்தது எங்களுக்கு எல்லாம் மாற்றி தந்துட்டான். இது இப்போ கிடையாது, இந்த குட் மார்னிங்லாம் கிடையாது, இதை விட சிறந்த ஒரு முகமனை அல்லாஹ் வந்து எனக்கு தந்துட்டான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த அந்த வழக்கம் அதுதான் இருந்தது என்பதும், பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த சலாமை அரபுகள்கிட்ட வழக்கமாகவே இருந்து அதையே ரசூலுல்லாஹ் கண்டினியூ பண்ணாங்கன்னு இருந்தால் தானே கல்ல சலாம் சொல்லியிருக்கேன். அவங்கள்ட்ட அந்த இதே கிடையாது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் வந்து பிறகு தான் என்ன செய்கிறான், இஸ்லாத்தை நபி ஆன பிறகு தான் அந்த சலாம் கொடுக்குற வாசகத்தை அல்லாஹ் வஹி மூலமாக சொல்லி கொடுக்குறான். அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, அன்னியம் சபாகன்னா திருப்பி அதே மாதிரி பதில் சொல்லாமல் இதை விட சிறந்த அதை எங்களுக்கு தந்துட்டாங்கன்னொன்னே அவர்கிட்ட விசாரிக்க எதுக்கு வந்தேன்னு கேட்க ஒரு ஹதீஸ் சொன்னால் உமேர் இப்னு வஹ்ப், அதெல்லாம் அவர் சொல்லும்போது வஹ்ப் இப்னு உமேர்னு பேரை மாற்றி சொல்லிவிட்டாங்க. அது பிரச்சனை எல்லாருக்கும் உள்ளதுதான். அந்த வஹ்ப் இப்னு உமேர்னு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் அப்படி இல்லை, உமேர் இப்னு வஹ்ப் தான். அவர் அந்த காலத்தில் சொல்கிற ஒரு வார்த்தையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னார், அன் ஐமோ சபாஹன், காலை நல்ல காலை, காலை நல்வாழ்த்துக்கள், அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இதெல்லாம் வேணாம், இதை விட சிறந்த ஒரு காணிக்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அது அப்தலல்லாஹு ஹைரம் மின்ஹா, இதை விடவும் சிறந்த அந்த வார்த்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது தபரானி கபீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த காமெடி இஸ்லாத்தில் தானே அஸ்ஸலாமு அலைக்கும்னே வருது. ஸல்லல்லாஹு அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம கிடைச்சிட்டு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் வழங்கப்படுவதற்கு முன்னாலே எப்படி சலாம்னு வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. பாருங்க, இதில் 2 பிரச்சனை இருக்கு. அந்த கல்லு சலாம் சொல்லிச்சல,
அரபு மக்களுக்கு மத்தியில இல்லாத ஒன்றை சொன்னது அப்படின்னு சொன்னா இறைவன் தானே சொல்ல வச்சான். இறைவனால் முடியுமா முடியாதா? அரபு மக்கள் உபயோகிக்காத ஒரு வாசகத்தை அந்த கல்லின் மூலம் இறைவனால் வெளிப்படுத்த முடியுமா முடியாதா? அல்லாஹ் தானே வெளிப்படுத்தலாம். அது மனிதர் ஒரு அற்புதத்தை செஞ்சாலும் சரி, அல்லது ஒரு மனிதர்ல ரெண்டு வகை நபிமார்கள் வலிமார்கள், அல்லாஹ் தான் வெளிப்படுத்தலாம். இது இறைவனால் முடியுமா முடியாதா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இல்லை, இறைவனால் முடியும். இல்லைன்னு சொன்னால் என்ன வந்துடும்? அப்போ ஒரு கல் தமிழ்நாட்டில் பேசலாம், தமிழர்களுடைய வழக்கத்தில் உள்ளதாக தான் அந்த கல் பேசும் அப்படிங்களா? குஜராத்தில் பேசலாம், குஜராத் மாநிலத்தில் வாழ்கின்ற மக்கள் வழக்கத்தில் என்ன வாசகத்தை வச்சிருக்காங்களோ அதைத்தான் அல்லாவால் பேச வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லாஹ் நினைத்தா எப்படி செய்ய முடியுமில்ல? ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது இல்லை இறைவனுடைய சக்தியை. ஆனால் கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க. ஏன்னா இறை நேசர்களால் உதவி செய்ய முடியும்னு கேட்டால் அது எப்படி முடியும்? அல்லாவுக்கு தான் முடியுமாங்க. அப்போ உயிரா உள்ளவங்கலாம் எப்படி இந்த உதவி செய்யறாங்க? அவங்க உயிரா இருக்கிறாங்க, அதெல்லாம் உதவி செய்ய முடியுமாங்க? அதான் நான் கேட்கறேன், அவர் உயிரா இருந்தா என்ன, செத்து போனா என்ன, இறந்து போனா என்ன, மையத்தா போனா என்ன, செய்வது இறைவன் தானே. அப்ப இறைவனுடைய சக்தியை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்களா? இறைவன் தான் உதவி செய்யலாம். நம்ம சொல்றோம் உயிராக இருப்பவர்கள் மூலமாகவும் உதவி செய்வான், இறந்து போனவர்கள் மூலமாகவும் உதவி செய்வான். அப்ப அல்லாவுடைய ஆற்றல் அளப்பரியதுங்கிறோம். ஆனால் வகைகளை சொல்றாங்க இல்ல, இறைவன் உயிரோடு இருப்பவர் மூலமாகத்தான் உதவி செய்வான், இறந்து போன மூலமாக உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னா இறைவனுடைய ஆற்றலுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க, ஒரு வரமுறை ஏற்படுத்துறாங்க. இதுதான் ஷிர்க் அப்படிங்கிறது நான் சொல்றது. அதே போல இங்க இறைவன் பேச வைக்கலான்னு சொன்னா அந்தந்த மக்கள், அரபு மக்கள்னா அரபு மக்கள் வழக்கத்தில் உள்ளதான் அந்த கல் பேசுவோம், அரபு நாளில் உள்ள கல். அப்ப இன்னொரு மாநிலத்தில் வேறு மொழி இருந்தா அந்த மொழியில இருக்கக்கூடிய மக்கள் உபயோக வார்த்தையை தான் அந்த கல்லு பேச வைக்க முடியுமா? அல்லாவால அல்லாவால பேச வைக்கலாம், எப்படி முடியும்? அடுத்து இந்த கல்லு சலாம் சொன்னிச்சுல்ல, அந்த அவன் நடைமுறையில் இல்லைன்னே வச்சுக்கிடுவோம். அப்போது அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது இல்லை. ஆனால் அந்த கல்லு சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விளங்க முடியுமா விளங்க முடியாதா? சலாம்டா என்ன? சாந்தி சமாதானம், அரபி மொழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி மொழி பேசக்கூடியவங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கல் சொன்னா புரியுமா புரியாதா? அவங்க அரபி மொழி பேசக்கூடியவங்க தானே. ஒன்றும் வேணாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இலை மறுப்பாளர் ஒருவர், அவருக்கு நம்ம தமிழில் சொல்கிறோம் வச்சுங்க, ஆனால் அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடாதுங்கிறது தனி சப்ஜெக்ட். நான் உதாரணத்துக்கு காமிக்கிறேன். அவருக்கு சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும்னு நான் சொல்கிறேன். அவர்கிட்ட அவங்ககிட்ட இந்த சலாம் சொல்ல வழக்கம் இல்லை, ஆனால் தமிழில் சொல்கிறேன் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். புரிவாரா இல்லையா? புரியும்ல. ஏன்? அவர் தமிழ் பேசக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி பேசக்கூடியவங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் நபி வழக்கத்தில் இல்லாவிட்டாலும் சலாம் என்பது உங்கள் மீது உண்டாகட்டும் மீனிங் தெரியுமா தெரியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க. சரி, இவர்கள் நபித்துவம் வழங்கப்படுவதற்கு முன்பே இப்படி அற்புதத்தை நிகழ்த்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. முடியும். இன்னும் போனா சலாம்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். வேறு நபிமார்கள் சொல்வதையெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கல்ல, குழந்தையா இருந்த போது தொட்டு இல்லையே, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅத்து ஹய்யா. அல்லாஹ்வுடைய அந்த சாந்தி சமாதானம் நான் பிறந்த போதும், நான் மரணிக்கின்ற போதும், நான் ஹயாத்தாக எழுப்பப்பட போதும் எனக்கு உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் அங்கே வந்து அது எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்க முடியும்? அஸ்ஸலாமுங்கிறது அரபி வார்த்தையாச்சே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அரபி மொழியை பேசவே இல்லையே, அவங்க சுரியானி பாஷையில் பேசுனாங்க. அப்போ அஸ்ஸலாமுன்னு எப்படி அவங்க சொல்லியிருக்க முடியும்னு கேட்கலாமா? சலாம் என்பதற்கு எந்த வார்த்தை அவங்க மொழியில் இருக்குதோ அதை பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான். அதே போல குர்ஆன்ல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறான், வஸ்ஸலாமு அலா மனித்தபஅல் ஹுதா. சலாம் என்பது யார் நேர்வழியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். அது எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அஸ்ஸலாம்னு? அவங்க ஹிப்ரு மொழியில பேசுனாங்க, அந்த மொழியில சலாம்லாம் கிடையாது. அதனால இந்த ஆயத்தை ஏற்றுக்கொள்ள மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? சரி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடிதம் எழுதினாங்க பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாங்க. இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய கடிதம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு ஆள் வர்றாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது அரபி வார்த்தை இல்லைங்க. எப்படிங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இது சொல்லியிருக்க முடியும் சொல்றது? அவர் லாங்குவேஜில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு என்ன வார்த்தைகளோ அதை வச்சு அவங்க எழுதியிருப்பாங்க. இப்படிதான் ஒவ்வொன்றும் புரியும். அதனால
அஸ்ஸலாமு அலைக்கும்ல கல் சொன்னால் அதோடைய மீனிங் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டாயமாக தெரியும். ஏன் அவங்க அரபி மொழி பேசக்கூடியவங்க தான், இதில் ஒரு சப்ஜெக்டே இல்லை. எல்லாம் அல்லாஹ் வந்து காட்டி இருந்தான்னு சொன்னால் நபியாகும் போது அதிர்ச்சியில் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஜிப்ரீல் வரும்போது உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்று சொல்கிற மாதிரி அதை வந்து எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு இது வந்தவன் அதிர்ச்சி அடைஞ்சு என்னென்று விளங்காமல் இதனுடைய கான்செப்டே விளங்கலை, சலாம்லாம் சொன்னிச்சின்ற அளவுக்கு விளங்கி இருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ இறைவன்ட்டிருந்து அறிஞ்சு இறைவன்ட்டிருந்து செய்தி வருதுன்னு புரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விஷயமே விளங்காமல் வந்து என்ன செய்கிறாங்க, வரக்காங்கிறவர்கிட்ட ஹதிஜா நாயை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. வரக்கா தான் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து ஜிப்ரீல் தான் வந்து நாமூஸ் வந்திருக்கிறாரு. நாமூஸ்னா அவங்கள ஜிப்ரீல நாமூசும்பாங்க. அவர் தான் வந்திருக்கிறாரு, மூசாவுக்கு அவர் தான் வகையை கொண்டு வந்தார், அவர் தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்களை வந்து ரொம்ப தொல்லைப்படுத்துவாங்க, ஊரை விட்டு வெளியேற்றுவாங்க, அந்த நேரத்தில் நான் இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன்ட்டு இப்படிலாம் சொன்ன பிறகு தான் ரசூலுல்லாவுக்கு நம்ம நபியாக ஆகியிருக்கோங்கிறது உறுதியாகுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 40 வயசுக்கு முன்னாடி அந்த அறிகுறிகள்லாம் காட்டி நபிங்கிறக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் காட்டினான் என்பதும் என்ன இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அந்த இதுக்கெல்லாம் பயந்துருக்க மாட்டாங்க. ஜிப்ரீல் வந்தவுடனே சரி அல்லாஹ் தான் நமக்கு தூதராக்கி இருக்கிறானே, முன்னாடி நமக்கு எல்லாம் இதெல்லாம் காட்டி தந்திருக்கிறானே அப்படின்னு நினைத்திருப்பார். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த செய்தியில் வந்து பிழை இருக்குது, அப்படி வாய்ப்பு இல்லை. நபி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த சலாம் சொல்கிற ஒரு வழிமுறையே கிடையாது, அல்லாஹ் பிந்தி தான் அதை மாற்றி கொடுத்தான், அந்த மக்கள்கிட்ட அந்த வழக்கம் இருந்தது கிடையாது என்று இந்த தபரானி ஹதீஸில் இருந்து வழங்குகிறது. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸில் இருந்து நம்ம என்ன செய்கிறது, அது வகையில் நல்லா அறிவித்து கொடுத்தது தானே, அது விளங்குகிறது. அதனால் அந்த கருத்தை நம்ம மாற்றிக்கொள்கிறோம். அந்த ஹதீஸ் வந்து ஒரு ஏற்புடைய ஹதீஸ் அல்ல என்றதை நம்ம என்ன செய்கிறோம், தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து இவங்க சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கிட்டு பயந்தாங்கல்ல, போர்வை போத்துங்கன்னாங்கல்ல, அப்போ நபிங்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சிருந்தாலும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்பே பல அற்புதங்கள் நிகழ்ந்தன. அதில் ஒன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக இருந்தபோது அவள் நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயம் எடுக்கப்பட்டு தூய்மை செய்யப்பட்டு மறுபடியும் அதிலே வைக்கப்பட்டது. ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்குது. இந்த ஹதீஸ் சின்ன பிள்ளையாருக்குமே நடந்தது, சஹீஹான ஹதீஸ். நபித்துவத்துக்கு முன்பே அற்புதம் அவர்களுக்கு நடந்தது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்றாங்கல்ல, அவ்வளுமா புதிய பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதலாக ஆரம்பமாக வந்த வகை என்னன்னு கேட்டா அர்-ருயா ஸாலிஹா, ஸாலிஹான கனவு, அதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கு பிறகுதான் தனிமையில இருக்கணுங்கிற ஆர்வமும் விருப்பமும் அவங்களுக்கு ஏற்பட்டது. அதனால தான் ஹிரா குகைக்கு அவங்க போய் அங்கே தங்கி வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டாங்க. அப்பதான் மலக்கு வந்து குர்ஆனை இறக்கி கொடுத்தாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்ங்கிறது. இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபித்து வழங்கப்பட்டு நம்ம சொல்றோம்ல, ஹிரா குகைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இக்ரா நபி அவர்களே ஓதுங்கள் அப்படின்னு சொன்னது தானே ஆரம்பம்னு சொல்றோம். ஆனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இதுக்கு முன்பே ஆரம்பமாகிவிட்டது கனவுகள். அந்த கனவு மூலமாக தான் தலைமையில் இருக்கணும்னு ஸல்லல்லாஹு விரும்புறாங்க. ஆகவே தான் ஹிரா குகைக்கு போவாங்க. அப்ப நபித்துவத்திற்கு முன்பே அவர்களுக்கு இறை செய்தி வந்தது என்பதை புகாரி பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொல்கிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அடுத்து இவங்க நடுங்கினாங்கல்ல, என்னென்று தெரியாதனாலதான் நடுங்கினாங்க. அப்படி கிடையாது, என்னென்று தெரிஞ்சதுக்கு பிறகே நடுக்கம் ஏற்பட்டு இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தடவை நான் நடந்து போய்கிட்டே இருந்தேன், வானத்தில் ஒரு சப்தம் கேட்டது, அண்ணாந்து பார்த்தேன், ஒரு மலக்கை குருசியில கட்டில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பைனசமாயி வல்லாறு, அந்த குருசி எப்படி இருக்குது, வானம் பூமிக்கு மத்தியில இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான குருசி, அதுல அந்த மலக்கை இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பார்த்த உடனே நான் திரும்பி வந்தேன், எனக்கு பயம் ஏற்பட்டு விட்டது, நடுங்கி வந்தேன். அந்த மலக்கு யார் தெரியுமா, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதுதான் இப்போ நமக்கு பாயிண்ட். அந்த மலக்கு யார் தெரியுமா, நான் ஹிரா கோயில் இருக்கும்போது வந்தாங்கல்ல அந்த மலக்குங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் வீட்டுக்கு வந்தோடனே நான் ஜம்மில் யூனி போர்வை போத்துங்கன்னு சொன்னேன். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்கே நபியா வந்துட்டாங்க. ஏன்னா அந்த வஹாபி வச்ச ஆதாரம் என்ன, நாம் நபியா வரப்போகும் என்று முன்பே தெரிந்திருந்தால் எப்படி அவர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டும் கேட்டாங்கல்ல. நபியா வந்ததுக்கு பிறகுதான் இந்த நடுக்கம். நான் நெருங்கினேன், மலக்கை பார்த்தேன், அதனால தான். அந்த மலக்கு யாரு, ஹிரா கோய்க்கு வந்தாங்க. அப்போ நபித்துவத்திற்கு பிறகும் இந்த நடுக்கம் ஏற்பட்டு இருக்கிறது அல்லவா.
அதனால் தெரியாது என்பதனால் அல்ல, அந்த இடத்திலே ஏற்பட்ட திடுக்கத்தின் காரணத்தினாலும் அந்த பிரம்மாண்டமான மலக்குடைய உருவத்தை பார்த்தனால்தான் அவங்களுக்கு அப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறது தான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கல்வி மூலமாக அல்லாஹு தஆலா சலாம் சொல்ல வச்சாங்கல்ல, சில கற்களுக்கு சில பொருட்களுக்கு அல்லாஹ் அந்த உணர்வை ஏற்படுத்தி கொடுப்பான். இதை நம்ம குர்ஆனிலே கூட பார்க்கலாம். கல் என்று வருகின்ற போது அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வஇன்ன மினல் ஹிஜாலத்தி லமா யதஃபஜ்ஜலு மின்ஹுல் அன்ஹார், கற்களில் சிலது உண்டு, அவற்றில்தான் ஆறுகள் ஓடுகின்றன. வஇன்ன மின்ஹா, இன்னும் கற்களில் சில உண்டு, லமா யஷக்ககு ஃபயக்ருஜு மின்ஹுல் மா, அது பிளந்து அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படுகிறது. வஇன்ன மின்ஹா, இன்னும் சில கற்கள் உண்டு, லமா யஹ்பித்து மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால அந்த கற்கள் எல்லாம் கீழே விழுகின்றன என்று அல்லாஹ் சொல்றான். சில கற்கள் தான், எல்லா கற்கள்லையுமா தண்ணி. இப்போ சில மலைகளுக்கு நம்ம குற்றாலத்துக்கு போவோம், அங்கே மலைகள்லேருந்து தண்ணீர் ஓடுது. எத்தனையோ மலையெல்லாம் இருக்குது, பல்லாவரம் மலை இருக்குது, அங்கே ஓடவா செய்யுது தண்ணியெல்லாம் இல்லை. சில கற்கள் அதே போல தான் சில கற்கள் இறைவோட அச்சத்தால், இறைவோட அச்சங்கள் மனிதர்களுக்கு ஏற்படும். கல்லுக்கு எப்படிங்க அதுக்கு உணர்வு இருக்கிறதா, புதியதான அழிதல் இருக்கிறதா, அல்லாவோட அச்சம் எப்படிங்க ஏற்படும் கேட்கலாம். இறைவன் சொல்லுகிறான் சில கற்களுக்கு உண்டு அப்படின்னா அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கான்னு அர்த்தம். இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, உஹுதுன் ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, உஹது மலை நம்மை நேசிக்கிறது, அதை நாம் நேசிக்கிறோம். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உஹதுங்கிறது கல் மலை தானே, பிரியம் என்பது உள்ளம் சார்ந்தது அல்லவா, அது மனிதர்களுக்கும் உண்டு. கல்லுக்கு எப்படி இந்த உணர்வு வரும், அடுத்தால் நேசிக்கணும், அவங்க மேலே பிரியப்படணும், அப்படி எப்படி வரும்? இறைவன் சில கற்களுக்கு இந்த தன்மையை கொடுக்கிறான். குர்ஆன்ல இன்னும் சொல்லலாம், வயிம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, இந்த உலகத்தில் கூட சில பொருட்கள் இருக்குது, அது தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கும். வலாக்கில்லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அந்த தஸ்பீஹ் உங்களுக்கு புரியாது, ஆனால் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறது. இப்படி எல்லாம் இருக்கிறது. இதை இவங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்றாங்களே, குன்னா நஸ்மஉ தஸ்பீஹத் தாம், சாப்பிடுவோங்க, சாப்பிடும்போது அந்த உணவு தஸ்பீஹ் செய்யும். வஹுவ யூக்கல், சாப்பிடப்படும் போது அது தஸ்பீஹ் செய்யும், நாங்க கேட்போங்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தஸ்பீஹ் செய்யுது சில பேருக்கு கேட்கும், இவங்க என்ன நபியா? அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்குறாங்கல்ல, அல்லாஹ் கேட்க வைக்கிறாங்க. இதுவெல்லாம் சில பொருட்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஆற்றல் உணர்வுகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல பொருட்களை நம்ம உதாரணத்துக்கு சொல்ல வரலாம், இதுவே போதுமான ஒன்று என்பதால் இத்தோடு நான் முடிக்கிறேன். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாமை கேட்டார்கள். அல்லாஹ் வெளிப்படுத்தினான், அல்லாஹ்வால முடியும். அரபு கட்ட பழக்கத்தில் இருக்கு, பழக்கத்தில் இல்லை, அல்லாஹ்வால முடியும். அல்லாஹ் தான் பேச வைக்கலாம். அந்த கல்லை முடிஞ்சு போச்சு. அந்த கல்லை அரபியில தான் சொல்லுது. அரபி வழக்கத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்குதோ இல்லையோ, அஸ்ஸலாமு அலைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மீனிங் பிரியும். ஏன்னா அந்த இஸ்லாத்துல தான் அந்த சலாம் வந்தது என்று இருந்தாலும் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் கூடிய அந்த அழுத்தம் அவர்களுக்கு புரியும் என்பதனால இதில் எந்த விதமான இடையூறோ தடையோ கிடையாது புரிவதற்கு. ஆகவே இந்த ஹதீஸை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று இவர்கள் சொல்வது கொஞ்சம் கூட பொருந்தாது என்பதை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله